Hi friends, welcome to CryptoFabies. நம்ம CryptoFabiesல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ரொம்ப ஈஸியா ஜஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணது மூலமாவே ஜாயின் பண்ற எல்லாருமே ஈஸியா இப்போலேருந்து ஜாயின் பண்ணிங்கன்னா 50,000 அப்படின்றத ஈஸியாக earn பண்ணலாம். ஸோ எல்லாராலுமே earn பண்ண முடியும். மினிமம் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு $100 ஒரு $500 வரைக்கும் ஈஸியாக earn பண்ணக்கூடிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, 100% ட்ரஸ்டட். ஓகேங்களா, ரொம்பவே ஃபேமஸாக நிறைய பேர் பார்த்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாருமே மஸ்ட்டு உடனே இன்ஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒர்க் எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா, என்ன அப்படின்றதெல்லாம் வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். அண்ட் நம்ம ரீசெண்டாக நிறைய ஆட்ரப்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டுட்டு வரோம். அதுக்கான எல்லா அப்டேஷனும் நம்ம டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, அண்ட் எல்லா காம்போ கார்ட்ஸ் அந்த அப்டேஷன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு தனியாக ஒரு கிரிப்டோஃபிபிஸ்க்காக கிரிப்டோஃபிபிஸ் டெய்லி பாட் ஆன்சர்னு சொல்லிட்டு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பாருங்கள். இப்போ ஒரு 2-3 டேஸாக வந்து எந்த அப்டேஷன் கொடுக்க முடியல, கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு வந்து அது வந்துடும். நீங்கள் அதில் போய் எல்லா அப்டேஷனும் எடுத்துக்கலாம். ஸோ புதுசாக வரக்கூடிய எல்லா ஆட்ராப் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனல்லே உங்களுக்கு எல்லா அப்டேஷன்ஸும் வந்துடும். நீங்கள் அதில் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ரொம்ப முக்கியமானது தான். ஓகேங்களா, ஸோ எல்லாருமே வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் எல்லோரும் உடனே இன்ஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் பிகினிங்கில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு பெரிய அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா, அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தான். அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நம்ம போடக்கூடிய அப்டேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஈஸியாக எடுத்து பார்க்க முடியும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேடியன்ட் நெட்வொர்க் அப்படின்றது. ஸோ இது ரொம்பவே இப்போ ட்ரெண்டிங்கில் தான் போயிட்டுருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இன்னும் நீங்கள் இதை பார்த்து ஜாயின் பண்ணல அப்படின்னா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் கிராஸ்லேயும் ஒரு 2-3 மிஸ்டேக் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன அப்படின்றத பார்த்தா அதை ரெக்டிஃபை பண்ணி இதை நம்ம சரியாக பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல இன்கம் இதில் எடுக்கலாம். ஓகேங்களா, இந்த நெட்வொர்க் வந்து ஒரு சொலனா ப்ராஜெக்டோட நெட்வொர்க்கு, ஒரு பெரிய நெட்வொர்க். ஓகேங்களா, கோல்டன் டிக்கெட் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ராஜெக்ட். நம்ம கிராஸ் மாதிரியே ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட். கிராஸை மிஸ் பண்ணவங்க எல்லாருமே இதில் இப்பயே ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல இன்கம் எடுத்துக்கலாம். அண்ட் ஒர்க்கும் பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் மாதிரியே தான், எந்த ஒர்க்கும் கிடையாது. அண்ட் அதை இன்னும் எப்படி அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா, நம்ம ஜாயின் பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த டோக்கனை அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோ நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோஸை பார்த்துட்டு இன்ஸ்டண்ட்டாக உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஜாயின் பண்ணதுக்கு அதுக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்களும் இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம நிறைய தடவை கிராஸ்ன்னு சொல்கிறோம். இந்த கிராஸ் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிராஸ் டோக்கன் நம்ம ரொம்ப நாளாக பவுச் 1, 2, 3 நிறைய போயிட்டு இருந்தது. நிறைய பெரிய பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. பட் அதெல்லாம் உங்களுக்கு மினிமைஸ் பண்ணி இயர்லியராக ஜாயின் பண்ணதை பேஸ் பண்ணி அண்ட் நிறைய நம்ம பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் இப்போதைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் பாருங்கள் $2 மேலே வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ டோக்கன் அதில் ஏர்ன் பண்ணிங்களோ அதை வந்து நம்மளுக்கு $2 அந்த ரேஞ்சுக்கு பார்த்திங்கனாலும் பெரிய அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கிடைச்ச டோக்கன் கம்மி அப்படின்னாலும் நம்மளால் அந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமான மார்க்கெட் ப்ரைஸில் இருக்குது. ஓகேங்களா, இந்த டோக்கனே அதிகமாக ஏர்ன் பண்ணவங்களும் இருக்காங்க, கம்மியாக ஏர்ன் பண்ணவங்களும் இருக்காங்க. 1000 டோக்கன் மட்டும் இல்லை, 2000 டோக்கன், 5000 டோக்கன் ஏர்ன் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ணவங்களும் இருக்காங்க. இதுக்கான காரணம் இயர்லியராக ஜாயின் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணது மட்டும்தான். ஸோ இவங்களுக்கான வருமானம்லாம் பெரிய அமௌண்ட் வந்திருக்கும். ஈஸியாக அவங்க வந்து 20,000, 50,000, 1 லட்சம் அப்படின்றது லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ப்ராஜெக்ட் இது. அது இல்லாமல் சில பேர் வந்து $130, 120 டோக்கன், 100 டோக்கன் ரேஞ்சில் நிறைய பேருக்கு கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி ஏர்ன் பண்ணவங்களும் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஈஸியான ப்ராஃபிட்டே வந்து பார்த்திங்கன்னா $300 ப்ளஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை விட அதிகமான டோக்கன்ஸை எப்படி இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த ஆட்ராப்பில் ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கிரேடியன்ட் நெட்வொர்க்கான லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இது வந்து நம்ம கிவி ப்ரௌசர்லையோ இல்லை மேசஸ் ப்ரௌசர்லையோ ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுதான் ரெகுலராக நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதிகமான எந்த இது வந்து நீங்கள் ஆட்ராப் வந்து அதிகமாக கிவி ப்ரௌசர் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, மேசஸ் ப்ரௌசர் யூஸ் பண்ணியிருக்கீங்களா பாருங்கள். ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌசர் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசர் எதுவோ அதில் ட்ரை பண்ணுங்கள். இந்த 2 ப்ரௌசரில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் கிவி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இதை கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சைன் அப் அப்படின்ற மெயின் பேஜ் இருக்கும். இதை உங்களோட மெயில் அட்ரஸை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோட் வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட்டு கெட் பூஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக பூஸ்டப் ஆகிட்டு உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிட்டு சைன் அப் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மெயில் வெரிஃபிகேஷனில் உங்கள் மெயில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கும். நீங்கள் எந்த மெயில் அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதில் போய் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இன்பாக்ஸ்லேயே வந்திருக்கும். நீங்கள் அதை எடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் போட்டதுக்கப்புறம் ஓப்பன் டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெயின் பேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடுது. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான் இதை யூஸ் பண்ணுறது. நம்ம ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம்.
ஸோ இது ஓப்பன் பண்ண ஒரு மெயின் பேஜ்லேயே உங்களுக்கு பாயிண்ட்ஸ்லாம் 0 தான் இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக வரதால். இது வந்து நம்மளுக்கு ஜஸ்ட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி எவ்வளோ நேரம் இந்த ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்டில் ஆனில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி, அதாவது நெட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வருது. ஆனால் நெட்டு உங்களுக்கு அதிகமாக செலவே ஆகாது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு நம்ம வந்து இந்த கிவி ப்ரௌசரில் நீங்கள் வேறு ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஜஸ்ட் பேக்ரவுண்டில் வச்சுட்டு நம்ம ஆப்பை எப்போல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் பேக்ரவுண்டில் இதை ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வேறு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ இது நம்ம பேக்ரவுண்டில் ரன் ஆகிறது மூலியமாகவே உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கேதர் பண்ண முடியும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த சிம்பிள் ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆட் டு நியூ மோட் அப்படின்னு இருக்கும். இதை வந்து டவுன்லோட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. நம்ம எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி பண்ணும்போது தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ ஜஸ்ட்டு டவுன்லோட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றத கொடுத்துட்டு க்ரோம் அப்படின்றத சூஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் வந்து டவுன்லோட் ஆகுது. ஜஸ்ட் இப்படி அப்படியே பண்ணிங்கன்னா ஆட் டு க்ரோம் அப்படின்னு இருக்கும். இதை நம்ம பண்ணுறது மூலிமா நம்ம நிறைய எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா. இங்கே மேலே இருக்க அந்த 3 லைனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணுறதுக்காக நிறைய ஆட் பண்ணியிருப்போம். அதிலே வந்து இதுவும் ஆட் ஆகிடும் ஓகேங்களா. இங்கே ரிமூவ் அப்படின்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்துடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அது எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. இங்கே நம்ம கீழே போய் பார்த்தோம் அப்படின்னாலும் பாருங்கள், இந்த கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இந்த இடத்துல ஆட் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிவிட்டு இங்கே 3 லைனை கிளிக் பண்ணி இந்த எக்ஸ்டென்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் வந்திருக்கும் ஓகேங்களா. ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே இங்கே மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்திருக்கும் ஓகேங்களா. உங்களுக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னா திருப்பி ரிப்பீட்டடாக கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக கரெக்டாக கனெக்ட் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி மெயின் பேஜ் வந்துவிட்டோம். சிம்பிள் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பாக்ஸாக இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மோட் வந்து சேஞ்ச் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணுற மாதிரியான பேஜஸ் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கனெக்டட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஓகேங்களா. அப்படி வந்தது அப்படின்னா நம்ம ஒன்று வந்து இதோட எத்தனை வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிசி கனெக்ட் பண்ணிக்கலாம், வேறு மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரே இதில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு வந்து நெட்வொர்க் யூசேஜை பொறுத்து உங்களுக்கு வந்து நிறையவே பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் இதில் இருக்குது. எக்ஸ்ட்ரா நிறைய ஆப்ஷன் வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ண முடியும். நிறைய டிவைஸு, லேப்டாப் அந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. அண்ட் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே இந்த ஃபஸ்ட்டு சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு குட் அப்படின்ற ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இங்கே மோர் டீட்டெயில் கொடுத்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற இந்த பாயிண்ட்ஸ் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இதில் காமிக்கும். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னாக்கா EXP அப்படின்னு சொல்லி இதை வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய பேஜஸ் தான். ஸோ ரெஃபரல் மூலிமா இதில் வந்து 5000 EXP வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. அதாவது 10 பேர் ரெஃபர் பண்ணாலே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்போ ரெஃபர் அப்படின்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உங்களோட இந்த லிங்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் எந்தெந்த மொபைல்லையோ இல்லை பிசிலையோ கனெக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் ரெஃபர் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி உங்களால் மினிமம் ஒரு 10 பேரையாவது கொஞ்சமாவது பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ EXP அப்படின்றத நம்ம நிறையா கனெக்ட் பண்ணுவோம். நம்ம எக்ஸ்பி பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஏர்ன் பண்ண வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும் சரிங்களா. ஸோ இந்த டீம் பிளேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அண்ட் கீப் இன் டச் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதில் வந்து கொஞ்சமாக XP வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதிலே வார்ம் வெல்கம் பார்த்திங்க அப்படின்னாக்கா 3000 XP வந்திருக்கு. ஸோ நீங்கள் இது உள்ளே வந்து இந்த லிங்க் மூலியமாக உள்ளே வந்ததுக்கே உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நியூ கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலிமா நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். இது இல்லாமல் இந்த 0 அப்படின்னு பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, இதில் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக நம்ம ரன் பண்ண உங்களுக்கு வந்து அதிகமாகுது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம அதிகம் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதிகமான பாயிண்ட்ஸை ஏர்ன் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ நேரம் இது வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரிவார்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே வரும். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமாவும் நம்மளால் இதில் வந்து பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால் ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது மூலிமா உங்களோட XP பாயிண்ட்ஸ் அதிகமான மோஸ்ட் XP பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஓகேங்களா. ஸோ 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா போத் பார்ட்டிஸ் கெட் 20 பாயிண்ட்ஸ் ஃபார் எவ்ரி குவாலிஃபைட் ரெஃபரல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே இதில் பெனிஃபிட் இருக்குது. அதனால் நீங்களும் வந்து ரெஃபர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கும் இருக்குது. அண்ட் நீங்கள் ரெஃபர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதிகமான பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணக்கூடிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது வந்து ஒரு சொலனாவோட ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் இவங்க கிராஸ் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஏர்னிங். நம்மளுக்கு எந்த ஒர்க்குமே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் இதை நீங்கள் இந்த ஆப்பை இந்த ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணும்போதெல்லாம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி பேக்ரவுண்டில் இந்த ஸ்க்ரீனை வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எதை வேணால் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்க, ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க, இது பண்ணுறதா இருந்தாலும் இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சூப்பரான ஏர்னிங் வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்டில் வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதை ரெகுலராக ஒரு ஹேபிட்டாக பண்ணிவிட்டு நம்ம ஏர்ன் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு இன்கம் எடுக்கும்போது ஒரு பெரிய ப்ராஃபிட் நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியும். அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் ஆச்சு நான் ஓப்பன் பண்ணி, அதுக்குள்ளே எனக்கு 0.25 பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஆட் ஆகிட்டே வருது ஓகேங்களா.
நம்ம இங்கே கீழே பார்த்திங்க அப்படின்னாக்கா கிளிக் டு ஜாயின் சொல்லிட்டு எக்ஸ்பி பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் இது இப்போ வந்து ஒர்க் ஆகலை. ஓகேங்களா, பிசியில் மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்லுது. மேபி உங்கள்கிட்ட பிசி இருந்ததுன்னா இந்த இதை மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மொபைலே ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா 1000 கிடச்சிரும். ஓகேங்களா, அண்ட் அதே மாதிரி லாஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னாக்கா சோஷியல் மீடியாவில் வந்து கனெக்ட் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க, ட்விட்டர்லேயும் அண்ட் டேஷ் இதுலேயும் டிஸ்கார்ட்லேயும். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த ஸ்டேட்டஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ப்ரான்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்வர், அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு இப்போதைக்கு நான் 4000 எக்ஸ்பி பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணும்போதே நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அடுத்தடுத்த ஸ்டேட்டஸ்க்கு போகலாம். அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதில் நம்மளுக்கு இன்னும் அதிகமாக இந்த லெவலெல்லாம் நம்ம பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நானும் செக் பண்ணிவிட்டு நான் பண்ண உங்களுக்கு வந்து இதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டெலிகிராமில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி இன்றைக்கே ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாதுங்க. ஜஸ்ட்டு நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணும்போதெல்லாம் இதை பேக்ரவுண்டில் வச்சுட்டு யூஸ் பண்ணால் போதும். உங்களோட நெட்டை அது வந்து ரொம்ப 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 கம்மியாக தான் எடுத்துக்கும். உங்களுக்கு ட்ரெயின் பண்ணவே பண்ணாது. நீங்கள் இதை செக் பண்ணியும் பாருங்கள். ஆனால் நம்மளுக்கு இன்கம் சூப்பராக ஆட் ஆகிட்டே வரும். ஒரு கிராஸில் நம்ம மிஸ் பண்ண அந்த ஏர்னிங்கை வந்து இதில் நம்ம சூப்பராக எடுத்துக்கலாம். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான அப்டேஷன்ஸ் எது வந்தது அப்படின்னாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல ப்ராஜெக்ட், ஈஸியான வழியில் சூப்பராக ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுக்கான அப்டேஷன்ஸ் எல்லாம் டெலிகிராமில் உங்களுக்கு வந்துடும். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.